பலவிதமான நோய்களுக்கு ஒரே மருந்து தீர்வா இருந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே இந்த தூதுவளை இலைக்கு அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. தூதுவளை இலைய பறிச்சு அம்மியில அரைச்சு பூண்டு சீரகத்தை தட்டி போட்டு எங்க பாட்டி தூதுவளை ரசம் வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும். எங்க கிராமங்கள்ல வேலியோரங்கள்ல இந்த தூதுவளை இலை அதிகமா கிடைக்கும். நாங்க அப்படி வேலியோரத்துல இருந்து தான் இந்த தூதுவளை இலைய பறிச்சுக்கிட்டோம். சுமாரா ஒரு 300 கிராம் அளவுக்கு தூதுவளை இலைய நாங்க பறிச்சுக்கிட்டோம். நம்ம பறிச்சு கொண்டு வந்த தூதுவளை இலைய தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப தூதுவளை ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்த்தரலாம். 2 பூண்டு, 6 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 3 தக்காளி, கறிவேப்பிலை. இப்ப ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகு கூடவே சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பூண்டியும் அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம் பூண்டு 3யும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப பறிச்சு கழுவி வச்சிருந்த தூதுவளைய அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தூதுவளைய நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்ப தூதுவளை ரசத்தை வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பூண்டு சீரக மசாலாவை எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த தூதுவளையவும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தூதுவளைய நல்லா வதக்கியாச்சு. இப்ப தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளிய கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா கரைச்சி இப்ப தூதுவளை ரசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளியும் ரசத்து கூட சேர்த்துக்கலாம். ரசம் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தூதுவளை ரசம் சளி, இருமல், நுரையீரல் பிரச்சனை, பல், எலும்பு, அப்புறம் வயிற்று பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளுக்கு இது சிறந்த மருந்து. நாட்டு மருந்து தயாரிக்கிறவங்க இந்த தூதுவளையை தேடி அடிக்கடி எங்க கிராமத்துக்கு வருவாங்க.